முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இன்னைக்கு மக்கள் மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக தரக்கூடிய திட்டங்கள், இன்னொன்று தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கட்டமைப்பும் உயர்ந்துட்டு வருது. அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கரூர் மாவட்டத்தினுடைய முக்கியமான கட்டமைப்பாக புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. மக்கள் இதனால மகிழ்ச்சியோடு இருக்காங்க. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 ஏக்கர் பரப்பளவில் இந்த புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் கண்காணிப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கடைகள் அமைப்பதற்கான ஏற்ற இடங்கள், பொதுமக்களுக்கான தேவையான வசதிகள் அப்படின்னு அனைத்து கட்டமைப்புடன் கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை தாங்கிய இந்த புதிய பேருந்து நிலையத்தால இன்னைக்கு மக்கள் மகிழ்ச்சியோட இருக்காங்க. பார்க்கலாம். கரூர் மாவட்டம் திருமாவளி போஸ்ட்டு. திருமாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமமாக இருந்துச்சு. இந்த சின்ன கிராமம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டெவலப் ஆகிட்டு இருந்திருக்குன்னா, எங்கள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் முயற்சியில் 20 ஆண்டு காலம் 20 வருஷமாக கனவு அந்த புதிய பேருந்து நிலையம். ஏன்னா பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா நார்மல் ஸ்பெஷலிஸ்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்து பயணிக்கிறாங்க. காலைல 6 மணி 5 மணிக்கெலாம் வந்து வேலைக்கு இங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டு வாங்கணும். பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கேருந்து லோக்கலில் எல்லாருக்கும் போகணும். பஸ் ஸ்டாண்டு ஒரே பஸ் ஸ்டாண்டுனால வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு கொண்டதுனால இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் மக்கள் போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க. போன பீடு முந்தின பீடு எல்லா பீடும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஒரு தடையவே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டு நவீன பேருந்து நிலையம். நவீன பேருந்து பார்த்திங்கன்னா பொது பப்ளிக் டாய்லெட்டு, கேமரா கூடிய எந்த குற்ற செயல் நடக்கக்கூடிய கேமரா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைமே பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அங்கிட்டு பார்த்திங்கன்னா தனி ட்ராக் போட்டு அந்தந்த பேருந்து பஸ்ஸு நிறுத்த வசதியாகுமா மக்கள் பயன்பாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து அமர்ந்து உட்காந்துட்டு பஸ்ஸுக்காக போக மாட்டோமா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம துணை முதல்வர் டெப்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து திறந்து வச்சாங்க. அது ஒன்று ஸ்பெஷலிஸ்ட் கவுருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று கேட்டிங்கன்னா, பஸ் ஸ்டாண்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா திட்டம் ஒரு 30 கிராமம் இருக்குது. அந்த 30 கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 வீலரில் போகிறவங்க பஸ் ஸ்டாண்டு திட்டம் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு போய் தான் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக போயிடுச்சு. இங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு. ரெண்டாவது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராமம் இப்போ ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால. அது இல்லாமல் இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் அனைத்து வகை திட்டங்களும் வந்துருச்சு. நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் இலவச பேருந்து, அப்போ பார்த்திங்கன்னா படிக்கிறவங்களுக்கு வந்து கல்விகளுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிக்கு அவங்க உதவி பண்ணுறாங்க. நிறையா திட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற மாநிலத்துக்கு முன்னுதாரணமாக இப்போ தமிழ்நாட்டு திகழ்ந்துட்டு இருக்குது. அதனால் இந்த தமிழ்நாட்டை பார்த்துட்டு மற்ற மாநிலத்திலே வந்து இலவச பேருந்து கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல்வர் மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரே காரணம் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவங்க வந்து கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்திங்கன்னா மக்களை பயன்பெற வகையில் இருக்குது. இந்த மாதிரி நேற்று முந்தானது கூட பார்த்திங்கன்னா எல்லா ஒவ்வொரு ஏரியாலும் அங்கே போய் போட்டு அங்கே உள்ள மக்களோட குறைகளை தீர்க்க முகாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முழு முயற்சி எடுத்து நமது துணை முதல்வர் இன்னாள் அமைச்சர் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் முயற்சியில் இன்றைக்கி நல்லா கரூர் டெவலப் ஆகிட்டு இருக்குது. டெவலப் பண்ணாலும் கரூரில் 4 தொகுதி டெவலப் ஆகிருக்குது. கரூரில் மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் பஸ்ஸு பேருந்து நிலையம் அறிவிச்சாங்க. முன்னாடியே அறிவிச்சில் வந்து ஏகப்பட்ட தடைகள் வந்தது. தடைகள் வந்ததுக்கப்புறம் இப்போ மீண்டும் வந்து ஹைகோர்ட் மூலிமா கேஸ் போட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி நம்ம கரூர் மாவட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களால் முயற்சி பண்ணி 40 கோடி ரூபா மதிப்பில்
கொண்டாந்து நவீன பஸ் ஸ்டாண்டு இருக்கு. இந்த இடம் வந்து வெறும் கரும்புலியன்னு சொன்னாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்ததுனால மக்கள் எல்லாம் பயனடைகிறாங்க. 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் டிப்போ இருக்குது, டிப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ போகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து 7 கிலோமீட்டர் வந்து போகிறது 7 கிலோமீட்டர், வர 7 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் வந்து டீசல் பெட்ரோல் செலவு மிச்சமாக இருக்குது. டிராஃபிக் ஆனதுனால இப்போ இது அவங்க இந்த பக்கம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இங்கே இருக்க பஸ் எல்லாம் திருச்சி போகிற பஸ் இப்படியே போயிடும், சென்னை போகிற பஸ் அப்படி போயிருங்க. அப்படிங்கும்போது மக்கள்லாம் வந்து கூட்டங்கள் குறையாத, மக்கள் இந்த ஏரியாவும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும். இது முதலமைச்சரோட வெற்றியும், கரூர் மாவட்ட முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு வெற்றி, இந்த திருமாவளி மக்களுக்கான வெற்றி, கரூர் மாவட்டத்துக்கான வெற்றி, மாவட்ட வெற்றி கொடுத்த எல்லா தமிழ்நாடு அரசாங்க முதலமைச்சர் அவர்களுக்கும் கரூர் மாவட்ட அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி கொடுத்து நாங்கள் இந்த திருமாவளி மக்கள் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து பேசுகிறேன். இந்த மாநகருக்கு பேருந்து நிலையம் வேணுங்கிறது கரூர் மக்களுடைய நீண்ட நாள் கனவு. இப்பொழுது இந்த பேருந்து நிலையம் முடிக்கப்பட்டு திறக்கும் தருவாயில் இருக்கிறது. இங்கு பேருந்துகள் வந்து செல்வதற்கான அகலமான பாதைகள், 6 பிளாட்ஃபார்ம்கள் அமைச்சிருக்காங்க. இந்த பழைய பேருந்து நிலையத்திற்கும் புதிய பேருந்து நிலையத்திற்கும் சென்று செல்வதற்கு டவுன் பஸ் நகர பேருந்துகள் ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. 82 கடைகள் கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் பாத்ரூம் கழிவறைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கழிவறைகள் கிட்டத்தட்ட கட்டப்பட்டிருக்குது. அதனால் பொதுமக்களுக்கு எல்லா வசதிகளும், ஆர்ஓ வாட்டர் எல்லாமே வசதி இருக்குது. கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. உள்ளறையே 2 ஏடிஎம் இருக்குது, பணம் எடுப்பதற்கு போல் இருக்குது. ஏடிஎம் வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. அனைத்து வசதிகளும் நிறைந்தது, மிக அகலமானது. எல்லா இடங்களுக்கும் மக்கள் தங்குற இடங்களுக்கு பூரா காற்றாடி, மின்விசிறிகள்லாம் செட் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா வசதிகளும் கூடிய மழைநீர் வடிகால் வாரியம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தங்காத அளவுக்கு வடிகால் அமைக்கப்பட்டு இருக்கிறது. 25 ஆண்டு கால கரூர் மக்களின் கனவு திட்டமான இந்த புதிய பேருந்து நிலையம் பல சட்ட போராட்டங்களுக்கு கடந்து எங்களது மண்ணின் மைந்தர் அமைச்சர் அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். அதற்காக முதலில் அவருக்கு நன்றியையும், நமது தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பேருந்து நிலையம் சிறப்பாக அமைவதற்கு எங்களுக்காக முன் வந்ததற்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த பேருந்து நிலையம் பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. இதில் பயணியர்களுக்கு தங்கும் அறை மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை, ஏடிஎம் வசதியுடன், வைஃபை வசதியுடன் 2 உணவு கூடங்கள், சைவ அசைவ உணவு கூடங்களும் இதில் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. மற்றும் இங்கு 86 பேருந்து நிறுத்தங்கள் உள்ளது. புறநகர்லேருந்து வந்து போகிற பேருந்து நிலையங்கள் இங்கே இருக்குது. இதில் நகர்ப்புறத்தை இதிலிருந்து இணைக்கும் வகையில் பேருந்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட இது எங்களோட பகுதி மக்களின் இது ரொம்ப பின்தங்கியமான ஒரு பகுதி. இந்த மக்களோட வாழ்வாதாரமும் இதில் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் இதில் அவங்களுக்கு வாழ்வாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு என் பகுதி மக்களின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு அம்சங்களுடன் எவ்வளவு ஒரு பெரிய தடைகளை எல்லாம் தாண்டி எங்களுக்கு இந்த பேருந்து நிலையத்தை அமைத்து கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எனது மண்ணின் மைந்தர் அமைச்சர் அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கரூர் மாநகராட்சியானது 1874ஆம் ஆண்டு முதல் நகராட்சியாக செயல்பட்டு 2021ஆம் ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. எங்கள் மாநகராட்சியில் 4 ஏக்கர் பரப்பளவில் ஏற்கனவே முத்துக்குமாரசாமி பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இது 50 பேருந்துகளை நிறுத்தும் அளவிற்கு கொள்ளளவு கொண்ட ஏ கிரேட் பேருந்து நிலையமாகும். ஆனால் கரூர் மாநகராட்சியானது டெக்ஸ்டைல் துறைக்கு பெயர் போனதாலும் பல டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் இங்கு செயல்பட்டு வருவதாலும் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் கரூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் மிக அதிக அளவில் ஏறக்குறைய 1 லட்சம் மக்கள் நாள்தோறும் வந்து செல்லும் வகையில் இருப்பதால்
மிக இட நெருக்கடியாக உள்ளது. மேலும் கரூர் மாநகராட்சி எல்லைக்குள் மிகவும் போக்குவரத்து நெரிசலாகவும் உள்ளது. 2021-22ஆம் ஆண்டில் மாநகராட்சி மக்கள் மற்றும் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவான புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கும் அரசாணை வெளியிடப்பட்டது. தற்பொழுது புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்புதிய பேருந்து நிலையத்தில் 72 பேருந்துகளை நிறுத்தும் அளவிற்கு 12.14 ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 82 கடைகளும் மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவருக்கு தனித்தனியாக கழிப்பிட வசதிகளும் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 60 கழிப்பிட வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்களுக்கு காத்திருக்கும் குளிர்சாதன வசதியுடைய அறைகளும் காத்திருப்பு அறைகளும் கிளாக் ரூம்கள் மற்றும் குடிநீர் வசதி 12 இடங்களிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தினை எவ்வித தவறுகளும் நிகழாவண்ணம் கண்காணிக்கும் வகையில் கண்காணிப்பு கேமரா வசதியுடன் கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளது. 9/7/2025 அன்று மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களால் பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இன்னைக்கு கரூர் மாநகராட்சி ஒரு சிறிய மாநகராட்சியாக இருந்தாலும் நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற எண்ணற்ற திட்டங்களை இன்னைக்கு நமது கரூர் மாநகராட்சி கொடுத்துருக்கிறார். அதில் முத்தான திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 25 ஆண்டுகளாக கரூர் மாநகராட்சிக்கு ஒரு பேருந்து நிலையம் தேவைப்பட்டது. ஆனால் அது யாருனாலையும் செயல்படுத்தவே முடியவில்லை. ஆனால் தற்பொழுது இன்னைக்கு முன்னாள் அமைச்சரும் இன்றைய கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோட சீரிய முயற்சியில் இன்னைக்கு கரூர் திருமாநல்லூர் பகுதியில் 40 கோடி ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு அந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த மாதம் நமது தமிழக துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதியின் அவர்களோட திருக்கரங்களால் இன்னைக்கு திறக்கப்பட்டு இன்று பேருந்து நிலையம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பேருந்து நிலையம் இன்னைக்கு கரூருக்கு வருவது சாதாரணமாகவே இல்லை. பேருந்து நிலையம் அமைக்கப்பட்ட பிறகு அது பணிகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே எதிர்க்கட்சிக்காரர்களால் அது நீதிமன்றத்துக்கு செல்லப்பட்டு தடையாணை பெற்று கடந்த 1.5 வருடங்களாக அந்த பணிகள் முடக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி ஒரு சட்ட போராட்டம் நடத்தி கரூர் மாவட்டத்திற்கு 25 ஆண்டுகால தேவையான ஒரு கரூருக்கு ஒரு புறநகர் பேருந்து நிலையம் இன்றைக்கி அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு நமது தளபதி அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றும் நமது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமே காரணமாக இருக்கும் என்று கருதுகிறேன். கரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தரக்கூடிய திட்டங்களால் மக்கள் எந்தளவு மகிழ்ச்சியோடு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு வலுப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு தேவையான மானியங்கள், விவசாயிகளுக்கு தேவையான கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்காக இலவச மின் இணைப்பு அப்படின்றது இன்னைக்கு ஏராளமானவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. இதனால இன்னைக்கு விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. பார்க்கலாம். வணக்கங்க. உப்படமலம் கிராமம் மேல்பாகம் மாமரத்துப்பட்டி சொந்த ஊர். எங்களுக்கு விவசாயம் தான் தொழிலே. எங்களுக்கு 2012 இலவச கரண்ட்டுக்கு எழுதி வச்சுருந்தோம். அதில் எங்களுக்கு இப்போ தளபதியோட ஆட்சியில் 2024 எங்களுக்கு மின் மாற்றம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 கம்பங்களை அணைச்சி ஒரு தனி டிரான்ஸ்ஃபார்மே அமைச்சு எங்களுக்கு இலவச கரண்ட் கொடுத்துருக்காங்க. அது மிக மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. மாங்கன்று இப்படி மாட்டுகளுக்கு தேவையான பயிர் இதெல்லாம் வைக்கலான்னு இருக்கிறேங்க. இப்போ தென்னம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 50 தென்னம்பழம் இப்போ வச்சுருக்குறேங்க. இனிமேல் தான் கொஞ்சத்துக்கு ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பாக பயன்பாட்டுக்கு கொண்டாடுறாங்க. எங்களுக்கு இலவச மின்சாரப்போ ஒன்றுமே இல்லைங்க. மழை பெஞ்சால் ஏதோ சோளம் வைப்பாங்க மாட்டுக்கு, இல்லைன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 வருஷம் கழிச்சு இப்போ தான் எங்களுக்கு மின்வாரியம் கொடுத்து மிக சந்தோஷமாக இருக்குதுங்க.
நல்லா இருக்குங்க. நான் தான் இப்போ 7.25 ஏக்கர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் மாங்கன்று வைக்க போகிறேங்க. மிச்சத்தை பார்த்தீங்கன்னா மாட்டுகளுக்கு பயிர். நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் எங்கள் கிராமமே இருக்குது. நாங்கள் வந்து அது மாட்டுக்கு பயிர் வச்சுக்கிட்டுங்க விவசாயம் பண்ண போகிறோங்க. ஒரு வாரம் நல்லாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாதம் ஒரு மாடுன்னு வச்சுருக்கிற பயிர்கள் போட்டால் மாதம் ஒரு 20,000 கிடைக்குங்க. அதில் மாங்கன்று வைக்கும்போது அதை வச்சு நாளைக்கு பெருசாகும் போது ஒரு வருஷம் ஒரு 50,000 அந்த இதில் விடுவோங்க. 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா மாதம் வருஷம் கிடைக்கிற மாதிரி ஒரு 4 வருஷத்துலேயே எங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் அந்த மின்வாரி கிடச்சனால மிக சந்தோஷமாக இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாட்டுக்கு எப்படி இது பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு வந்து 4 கிலோலேருந்து 5 கிலோ தீவனம் கொடுக்கணுங்க. அது வந்து இப்போ வந்து நம்ம பச்சை பயிர் போடுறதுனால பாதி குறையுங்க எங்களுக்கு. மாதம் ஒரு மாட்டுக்கு வந்து 5,000 செலவு வருதுன்னா இப்போ 2,500 தான் எங்களுக்கு செலவு வருங்க. ஒரு மாட்டுக்கு எல்லா செலவும் போக மாட்டுக்கு 10,000 கிடைக்குங்க மாதம். இதெல்லாம் முடித்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. கரூர் மாநகராட்சியில் 48 வார்டுகளும் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதில் ஏறக்குறைய மக்கள் தொகை 3 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளனர். மேலும் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து பெர் டேக்கு ஒரு 1 லேக் பக்கமாக இருக்காங்க. அதனால் வந்து நம்ம இப்போ வந்து 30 எம்எல்டி நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் ரிவர்லேருந்து. ஆனால் தேவை வந்து 40 எம்எல்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்டில் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ் ப்ராஜெக்டானது ஒருங்கிணைந்த குடிநீர் தேவைகளையும் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்புகளையும் உள்ளடக்கியதாக உள்ளது. விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை இணைப்புகளை ஏற்படுத்தும் வகையிலும், மேலும் கரூர் நகராட்சியுடன் ஒன்றிணைக்கப்பட்ட சனப்பரெட்டி பஞ்சாயத்து மற்றும் தாந்தோணி, இனாம், கரூர் 3ஆம் நிலை நகராட்சிகளை உள்ளடக்கி குடிநீர் திட்டமும் இதில் கொண்டு வரப்பட உள்ளது. ஏறக்குறைய 350 கோடியில் குடிநீர் திட்டமும் 450 கோடியில் பாதாள சாக்கடை திட்டமும் கொண்டு வரப்பட உள்ளது. கரூர் மாநகராட்சியின் மத்திய பகுதியில் காமராஜர் காய்கறி சந்தை அமைந்துள்ளது. இந்த மார்க்கெட்டானது 1945 கட்டப்பட்டு மிகவும் பழமையானதாக இருந்தது. 2022-23ஆம் ஆண்டு தமிழக அரசால் 6.75 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்து தற்பொழுது 9/7/2025 அன்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. 162 கடைகள் மொத்தமாக உள்ளன. ஏற்கனவே கடை வைத்திருந்த அனைத்து சிறு வியாபாரிகளுக்கும் அதில் கடைகளை ஒதுக்கப்பட உள்ளது. கரூர் நகரை சுற்றியுள்ள கிராமப்புறங்களிலிருந்து விளைபொருட்களை கொண்டு வரும் அனைத்து விவசாயிகளும் பயனடைய உள்ளார்கள். கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பே கரூர் நகராட்சியாக செயல்பட்டு வந்தது. அதனை 2021ஆம் ஆண்டு நமது தமிழக முதல்வர் அவர்கள் கரூர் மாநகராட்சியாக அறிவித்து அதில் முதல் மேயராகவும் முதல் பெண் மேயராகவும் எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பினை அளித்திருக்கிறார். மேலும் எனக்கு இது 2வது வாய்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2006ஆம் ஆண்டு முதலாக உள்ளாட்சியில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளாட்சியில் தரும்பொழுது அப்போது முதல்வராக இருந்த ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு இதே பகுதியை சார்ந்த தற்போது கரூர் மாநகராட்சியில் ஒருங்கிணைந்த இனாம் கரூர் நகராட்சியில் நான் நகராட்சி தலைவராக பணியாற்றினேன். அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக தற்பொழுது உள்ள நமது இந்தியாவின் ஒப்பற்ற முதல்வர் தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தற்சமயம் 2021ஆம் ஆண்டு முதல்வராக பதவியேற்ற பொழுது உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளித்தார். அதன் அடிப்படையில் மீண்டும் கரூர் மாநகராட்சியில் எனக்கு முதல் மேயர், முதல் பெண் மேயர் என்ற ஒரு அரிதான, யாருக்கும் கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு தந்து கரூர் மாநகராட்சி மக்களுக்கு ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்கு இந்த தருணத்தில் நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த கரூர் காமராஜ் காய்கறி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பழமை அடைஞ்சிருந்தது. அதை யாருமே சீரமைக்கல. அதை இன்னைக்கு 7 கோடி ரூபாய் அளவில் ஒரு பெரிய காமராஜ் காய்கறி மார்க்கெட் வளாகம் நமது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களால் கடந்த மாதம் திறக்கப்பட்டு இன்று அது டெண்டர் விடப்பட்டு அடுத்த மாதத்தில் திறக்க போகிறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இது கடலூர் சார்ந்த பகுதி கிடையாது. இருப்பினும் எங்களுடைய வெங்கமேடு பகுதியில் ஒரு மீன் அங்காடி, மீன் வளாகமும் ஒன்று அங்காடியும் நம்ம திறந்திருக்காங்க. 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு புதிய காவிரி குடிநீர் திட்டத்தையும் இன்றைக்கி பணிகள் முடிக்கப்பட்டு ஏஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதோடைய பணிகளும் விரைவிலும் தொடங்கப்படும். அது மாதிரி பாதாள சாக்கடை திட்டம், அந்த மாதிரி திட்டங்களுக்கும் இன்றைக்கி நிறைய பணி செஞ்சுட்ருக்கேன். இன்றைக்கி மட்டும் நான் இந்த
மாநகராட்சிக்கு மேயராக பதிவேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 328 கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கி நலத்திட்டங்கள் வந்து பணிகள் நடைபெற்றிருக்குது. ஏன் 328னா நமது கரூர் மாநகராட்சி வந்து ஒரு சிறிய மாநகராட்சி தான். மற்ற மாநகராட்சியை ஒப்பிடும் பொழுது அதற்கே வந்து இன்றைக்கி 328 கோடி ரூபாய் கொடுத்து இன்றைக்கி சாலை பணிகளாக இருக்கட்டும், இல்லை மழைநீர் வடிகாலாக இருக்கட்டும், இல்லை எண்ணற்ற வந்து ஒரு திட்டங்களாக இருக்கட்டும், அனைத்து நலத்திட்டங்களுமே இன்றைக்கி வந்து மாநகராட்சியில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி கரூர் மாநகராட்சியில் வந்து 48 உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அதில் 24 உறுப்பினர்கள் வந்து பெண் உறுப்பினர்கள். அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 உறுப்பினர்கள் வந்து மேற்படிப்பு படித்தவங்களாகவும் பட்டப்படிப்பு படித்த பெண்களாகவும் இருக்கிறது வந்து இன்றைக்கி வீட்டிலேயே முடங்காமல் பெண்களாலும் ஒரு சிறந்த ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அநேகமாக நானாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த தடவை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி அவர் ஆட்சி, அதாவது மகளிர் முன்னேற்றமே மாநிலத்தின் முன்னேற்றம் என்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து நமது தமிழக முதல்வர் வந்து சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு உதாரணம் நமது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு 50% உள்ளாட்சி இடம் கொடுத்து எங்களுக்கு இந்த பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனவே உள்ளாட்சியில் பங்கு பெற்றக்கூடிய அனைத்து பெண்கள் சார்பாக நமது தமிழக முதல்வருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி மக்களுக்கான ஒரு முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் விளங்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு முன்னோடியான ஒரு முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாடு சிறந்த மாநிலமா இருக்கு. மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.